இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். டிப்ரெஷன், மன அழுத்தத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று நான் உங்களை அறைகோல் விடுகிறேன். இந்த வேதவசனம் சொல்லுது, பாவமான பாரமான யாவற்றை உதறித்தள்ளி. பாவத்திலிருந்து வெளியே வந்த அநேகர் பாரத்திலிருந்து வெளியே வராமல் இருக்கிறார்கள். மன அழுத்தம், ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், காயங்கள், அதிலே அவர்கள் உழண்டு கொண்டிருக்கிறார்கள், அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு வேதம் சொல்லுது, நீங்கள் ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் இருக்கிறது, நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு இலக்கு இருக்கிறது. உங்களுக்கு முன்பதாக ஓடி முடித்து வெற்றி அரியணையில உட்கார்ந்திருக்கிற மேகம் போன்ற திறனான சாட்சிகள் வேதத்திலே விசுவாசிகளுடைய பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். ஆபிரகாமை பாருங்கள், மோசேயை பாருங்கள். அவர்கள் வாழ்க்கையில வந்த பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு அவர்கள் மன உளைச்சலுக்கு இடம் கொடுக்கவில்லை. நமக்கென்று ஒரு நியமித்திருக்கிற ஓட்டம் இருக்கிறது. அவர்கள் ஓட்டத்தை அவர் ஓடி இருக்கிறார்கள். ஆகிய நீங்கள் உங்கள் பாதையிலே நீங்கள் ஓடுகிறவர்கள் பொதுவாக பாரமான எதையும் சுமந்து கொண்டு ஓட முடியாது. அவர்கள் மிக குறைந்தபட்ச லகுவான உடையை தரித்து கொண்டுதான் வேகமாகும். ஆகையால உங்களை இழுக்கிற எந்த கவலைகள், மன அழுத்தங்களை நீங்கள் கலட்டி விட்டு ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டு உங்களுடைய இலக்கு இயேசுவை போல் மாறுவது, இயேசுவை நோக்கி உங்களுக்கான தேவன் நன்மையை வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து நீங்கள் ஓட வேண்டும். அப்பொழுது இயேசு உங்களுக்கான சிறந்ததை உங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார். இந்த வசனத்தின்படி வாழ தேவன் கிருபை கொடுப்பார். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளிலும் மன பாரங்கள், மன அழுத்தங்களுக்கு வெளியே ஓடி வரும், அதை உதறி தள்ளிவிட்டு சிறந்ததை தேவன் வைத்திருக்கிறார் என்று இயேசுவை நோக்கி ஓடக்கூடிய கிருபை கொடுங்க. இந்த விசுவாச வாழ்க்கையில கீப் ஆன் மூவிங் ஃபார்வர்ட், முன்னேறுகிற கிருபை கொடுங்க. இலக்கை நோக்கி ஓட கிருபை கொடுங்க. சிறந்த எதிர்காலத்தை வைத்துக்கிட்டு விசுவாசிக்கட்டும். ஆசீர்வதிக்கிற இயேசுவின் மூலம் பிதாவே.